இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம கார்த்திகோட வலையில வசமா சிக்கின இந்த பைரவியோட நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. ஏன்னா, நம்ம அஞ்சலி மேல பழிய போட்டு இந்த ஒரு ₹1,00,000 பணத்த சிந்தாமணி அக்கவுண்ட்ல அனுப்புனது இந்த பைரவி தான் அப்படின்ற உண்மைய கார்த்திக் கண்டுபிடிச்சாச்சுங்க. அடுத்தபடியா இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனிக்கு போன இந்த ஒரு சேர்மன் பதவி அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இவ்வளோ கீழ்த்தரமா நம்ம அஞ்சலி மேலயும் சிந்தாமணி மேலயும் பழிய போட்டது மட்டும் இல்லாம இப்போ நல்லவ மாதிரி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வேஷத்தை போட்டுட்டு இருக்காங்க. பல நாள் திருட ஒரு நாள் வெளியே வருவான் அப்படின்ற உண்மைக்கு உதாரணம் இந்த பைரவி தாங்க. எப்படியும் நம்ம அஞ்சலி மேலே பழியை போட்டு இந்த ஒரு கம்பெனிக்கும் போயிட்டாங்க. ஆனால் நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமான குழப்பம். ஏன்னா இப்போ தான் நம்ம கார்த்திகை மயக்க கார்த்திகோட மனசில் இடம் பிடிச்சிருக்கோம். அந்த ஒரு கம்பெனிக்கு உரிமை ஆகிட்டோம். அதே சமயம் அந்த ஒரு கம்பெனியில் சேர்மன் பதவியில் நாம் இருக்கோம். ஆனால் இப்போ பைரவி ஆண்டி திடீர்னு எல்லாமே தலைகீழ புரட்டி போட்டுட்டாங்க. கண்டிப்பாக இது அவங்களுடைய சூழ்ச்சியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கும் இந்த கார்த்திகோட பாஸ்வேர்டு தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று கார்த்திக் அனுப்பலைன்னா இல்லை நானும் அனுப்பலாம். மற்றபடி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த பைரவி ஆண்டி தான். கண்டிப்பாக இவங்க தான் இந்த ஒரு காரியத்தை பண்ணி எனக்குள்ளேயும் கார்த்திக்குள்ளேயும் இப்படி ஒரு பிரிவை உண்டாக்கிட்டாங்க அப்படின்ற உண்மை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கான போலிய எவிடன்ஸை காமிச்சு நீங்கள்லாம் ஆண்டி உண்மையிலே மனுஷ தன்மைக்கு பிறவியே இல்லை. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே தன்னம்பிக்கை இருந்தால் கார்த்திக் உங்களுக்கு இந்த ஒரு சேர்மன் பதவியை கொடுத்துருக்கணும். உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரே காரணத்தினால தான் அந்த ஒரு பதவி என்கிட்ட கொடுத்தான். ஆனால் நீங்கள் என்னை இவ்வளோ கீழ்த்தரமாக மோசடி பண்ணி கீழே தள்ளுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் பண்ண இந்த ஒரு காரியத்துக்கு கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே தீருங்கன்னு நம்ம பைரவி முன்னாடி நம்ம அஞ்சலி சவால் போட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம சிந்தாமணியோட சுயரூபத்தினால இந்த பைரவி கையுங்கலமாக நம்ம கார்த்திக்கிட்ட வசமாக சிக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் பயங்கரமான ஒரு கேடிங்க. இவங்களை பற்றி இந்த பைரவி அவ்வளோ லேசுப்பட்டவங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்திக் நம்ம பைரவி மேலே அளவு கடந்து தன்னம்பிக்கை வச்சாங்க. ஏன்னா ₹1,00,000 பணத்தில் எனக்கும் இந்த அஞ்சலிக்கு ஒளிவு மறை வந்திருக்கு அத்தை, நீங்கள் வாங்க. ஏன்னா பல கோடி ப்ராஜெக்ட் கம்பெனிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இதில் மட்டும் யாராச்சும் ஒரு லீலைகளை காமிச்சு அந்த ஒரு கோடிகளில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்தாவா கண்டிப்பாக நம்மளுடைய கம்பெனிக்கு இழுத்து மூடுற நிலைமை தான் வரும். அதனால் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த ஒரு கம்பெனிக்குன்னு நம்ம கார்த்திக் நம்ம பைரவியை கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம பைரவி எதிர்பார்த்ததெல்லாம் இந்த ஒரு வார்த்தை தாங்க. இந்த ஒரு கம்பெனிக்குள்ளே போனேன்னான்னு என்னை பார்த்து எல்லாருமே ஆடி போனோம். ஏன்னா எல்லார் மத்தியில் என்ன அவமானப்படுத்தினாலே இந்த ஒரு அஞ்சலி எல்லாருமே பார்த்து சிரிச்சாங்கல்ல. இப்போ எல்லாருக்குமே சரியான பதிலடி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இந்த பைரவினவா பேரை சொன்னாலே எல்லாரும் கதி கலங்கணும்னு இந்த பைரவி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சலி இவளுடைய லீலைகளை கண்டுபிடிச்சி நம்ம கார்த்திகை தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்தபடியாக நம்ம கார்த்திகோட மனசுக்குள்ளே என்ன ஒரு கேள்வி ஓடுதுன்னா, இவங்க யாருமே உண்மை இல்லை, எனக்கு எல்லாருமே என்ன ஏமாத்துறதுலாம் இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு வேறு வழியே கிடையாது. கௌதமையும் இலக்கிய அண்ணியும் கூப்பிட்டா மட்டும்தான் முடியும். ஏன்னா கம்பெனியில் இப்போ பல கோடி இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில் நான் இவங்களை நம்பி இருந்தேன்னா கண்டிப்பாக எல்லாமே எனக்கு மோசடியாக தான் போகும். ஏன்னா நேற்று அஞ்சலி வந்தால் கம்பெனிக்கு, இன்றைக்கி பைரவி வரா, நாளைக்கு இவங்க 2 பேருமே வரக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேருமே என்னை ஏமாத்துறதுலேயே குறிக்கோளாக இருக்காங்கன்னு நம்ம கார்த்திக் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தபடியாக நம்ம கார்த்திக் கண்டிப்பாக நம்ம கௌதமோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாச்சு. இந்த ஒரு கம்பெனிக்கு வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பைரவியோட சூழ்ச்சினாலையும் அஞ்சலியோட சுயரூபத்தினாலும் பாதிக்கப்பட போகிறது நம்ம கார்த்திக் தாங்க. இவ்வளோ நாளாக இவங்களுடைய இந்த முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டு அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தாங்க அவங்களுடைய ஃப்ராட் வேலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.